everyone, welcome back to the Wings and School. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா issue of debentures with terms of redemption. First debenture அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Debenture அப்படின்னா என்னன்னா இப்போ எப்படி ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி பேங்க்கில் ஒரு லோன் வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி பப்ளிக்கு கிட்ட அவங்களால லோன் வாங்கிக்க முடியும். அந்த லோன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிபெஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ரெண்டாக டிவைடாக இருக்கும். ஒன்று ஈக்விட்டி விச் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆர் ஓனர்ஷிப் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று டெட் ஆர் பாரோடு ஃபண்ட், அது வந்துட்டு பேங்க்கில் வாங்குகிற லோனாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்கு இருந்து வாங்குற டிபெஞ்சராக இருக்கலாம். இப்போ காமனாக யோசிக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று நம்மக்கிட்ட இருக்க ஓன் மணி யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம ஓனர்ஷிப் ஃபண்ட் ஆர் ஈக்விட்டின்னு சொல்கிறோம். இன்னொன்று பாரோ பண்ணுவோம், அது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ பேங்க் கிட்ட இருந்தோ எது வேணாலும் பாரோ பண்ணுவோம், அது வந்துட்டு பாரோட் ஃபண்ட். அப்போ ஜென்ரலாகவே கேபிட்டல் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் ரெண்டாக டிவைடாக இருக்கும், ஒன்று ஓனர்ஷிப் ஃபண்ட், இன்னொன்று பாரோட் ஃபண்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் ஒன்று ஓனர்ஷிப் ஃபண்ட், அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பாரோட் ஃபண்ட், அது வந்து பேங்க்லேருந்து வாங்குற லோனும் சரி, பப்ளிக்கு இருந்து வாங்குற லோன், பப்ளிக் இருந்து வாங்குற லோன் நம்ம என்ன சொல்கிறோம், டிபெஞ்சர். எப்படி ஷேர்ஸை சின்ன சின்ன போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி டிபெஞ்சரையும் சின்ன சின்ன போர்ஷன்ஸ். அப்போ ஒரு டிபெஞ்சரோட வேல்யூ 100 இல்லை 150 200 அந்த மாதிரி சின்ன சின்ன யூனிட்ஸாக டிவைட் பண்ணி தான் பப்ளிக்கு டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இஷ்யூ பண்ணும்போது நமக்கு 3 டைப்பில் இஷ்யூ பண்ணலாம். ஒன்று பார், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். ஷேரோட அந்த ஒரிஜினல் வேல்யூ, இப்போ ஒரு ஷேர் ஒரு டிபெஞ்சர் அதோட வேல்யூ 100 அப்படின்னு இருக்குன்னா அதுதான் அதோட ஃபேஸ் வேல்யூ. அப்போ சேம் ஃபேஸ் வேல்யூக்கே பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறது பார், அந்த ஃபேஸ் வேல்யூ விட ஜாஸ்தியாக இஷ்யூ பண்ணுறது ப்ரீமியம், அந்த ஃபேஸ் வேல்யூ விட கம்மியாக இஷ்யூ பண்ணுறது டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம இஷ்யூ பண்ணும்போது இந்த 3 நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ரிடம்ஷன் அப்போவும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிடம்ஷன் அப்படின்னா என்னென்னா ரீபேமெண்ட். நான் சொல்லிட்டேன் டிபெஞ்சர் அப்படிங்கிறது பப்ளிக்கு இருந்து வாங்குற லோனுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆப்வியஸ்லி சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு நமக்கு ரீபே பண்ணணும் இல்லையா, அது முடிகிறப்போ அதுதான் அந்த ரீபேமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரிடம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் வாங்கும் போது பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட்லேயே வந்துட்டு நான் இஷ்யூ பண்ணலாம், அதே நான் திரும்ப ரீபே பண்ணும்போது டிஸ்கவுண்ட்லேயே என்னால் ரீபே பண்ண முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு காமன் பப்ளிக் கிட்ட ஒரு ஷேரோட வேல்யூ 100 ருபீஸ்னு சொல்லி அவங்க கிட்ட 100 ருபீ வாங்கிக்கிறோம், திரும்ப கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் பண்ணி 95 ருபீஸ் கொடுத்தா வாங்கிப்பாங்களா, கண்டிப்பாக மாட்டாங்கல்ல. அப்போ நமக்கு இஷ்யூ பண்ணும்போது பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ரிடீம் பண்ணும்போது, அதாவது ரீபே பண்ணும்போது இதர் பார் ஆர் ப்ரீமியம். பார்னா வாங்கின வேல்யூ, இப்போ 10 லேக் ஒரு பப்ளிக் இருந்து ஒரு 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 பர்சன் கிட்ட இருந்து நான் 10 லேக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை அந்த 10 லேக்கே திரும்ப கொடுக்கணும், விச் இஸ் அட் பார். ஆர் அந்த 10 லேக்குக்கு மேலே தான் நீ ரீபே பண்ணணும், 10 லேக்குக்கு கீழே டிஸ்கவுண்ட்டில் ரீபே பண்ண முடியாது. ஸோ கீப் இட் இன் யோர் மைண்ட், நமக்கு ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பார், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதே டிபெஞ்சரை ரிடீம் பண்ணும்போது, அதாவது ரீபே பண்ணும்போது 2 ஆப்ஷன் தான், ஒன்று பார், இன்னொன்று ப்ரீமியம். ஓகே, அப்போ இந்த மாதிரி இஷ்யூவும் பண்ணி ரிடீமும் பண்ணி அது 2 கொலாபரேட்டிவாக ஒரு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி பார்க்குறது, அந்த ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுறது, அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நமக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்மிஷன் என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம், டூ கான்டாக்ட் அஸ். இப்போ வீடியோக்குள்ள இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு 6 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது, 1 by 1 ஒர்க் பண்ணலாம். பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்கார்ட் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன். ஃபர்ஸ்ட் கேஸில் A Limited issued 15,000 8% debentures of rupees 100 each at a discount of 5%. அப்போ இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட் டு பி ரீபேட் அட் பார் அட் த எண்ட் ஆஃப் த 5 years. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு இஷ்யூவில் எப்படி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். ஆனால் ரிடம்ஷனில் 2 ஆப்ஷன் தான், பார் ஒன்று, ப்ரீமியம் ஒன்று. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ரிடீம் பண்ணும்போது பாரில் ரிடீம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு இஷ்யூவோட என்ட்ரி போட்டுருணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ரிடம்ஷனுக்கு செக் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட என்ட்ரி என்னது, பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் application and allotment account. எவ்வளோ ருப்பீஸு, 15,000 ஷேர்ஸு. அண்ட் நம்ம டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்கோம்ல 5 ரூபி டிஸ்கவுண்ட், அதாவது 5%, 100 ருபீஸில் 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்துட்டு 5 rupees. அப்போ 15,000 shares into
5 ரூபி டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ மீதி எவ்வளோக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம்? 95 rupees. 15,000 into 95, 14,25,000. எப்பவுமே கேஷ் என்ட்ரியில் நமக்கு மொத்த கேஷ் எவ்வளோ ரிசீவ் ஆச்சு தான் எழுதுவோம். டிஸ்கவுண்ட்டில் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டியூ என்ட்ரி. டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணாலும் சரி, ப்ரீமியம் இஷ்யூ பண்ணாலும் சரி, அது வந்துட்டு டியூ என்ட்ரியில் தான் காமிப்பேன், கேஷ் என்ட்ரியில் காமிக்கக்கூடாது. இது வந்துட்டு கேஷ் என்ட்ரி, நமக்கு கேஷ் ரிசீவ் ஆனதுக்கு நம்ம போடுற என்ட்ரி. டியூ என்ட்ரினா அந்த ரிசீவ் ஆன கேஷ் வந்துட்டு ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு டியூ என்ட்ரி. ஓகே, இப்போ வந்துட்டு இதோட டியூ என்ட்ரி என்ன அப்படின்னா, டிபென்ச்சர் application and allotment account debtor, and இது வந்து டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ டிஸ்கவுண்ட் எங்கே பண்ணணும்? டெபிட், டிடி, டிஸ்கவுண்ட் டெபிட் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் அக்கவுண்ட் டெட்டர் டூ, எவ்வளோ பர்சன்டேஜ் டிபென்ச்சர் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 10% டிபென்ச்சர். நமக்கு முன்னாடி கேல்குலேட் பண்ணோம் இல்லையா? 14,25,000 வந்துட்டு அப்ளிகேஷனில் வந்துச்சு. இப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 15,000 into 5 ரூபி தான் நமக்கு டிஸ்கவுண்ட், which is 75,000 and 15,000 into 100 டிபென்ச்சரோட ஒரிஜினல் வேல்யூ. இப்போ 15 lakh தான் வந்துட்டு நமக்கு டிபென்ச்சர். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸோட இஷ்யூ எழுதிட்டோம். சரியா? அடுத்தது ரிடம்ஷனை செக் பண்ண போகிறோம். ரிடம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? அண்ட் பி ரீபேட் அட் பார். பாரில் ரீபே பண்ணும்போது நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா தேர் இஸ் நோ லாஸ் அட் ஆல். நான் உனக்கு 100 rupeesக்கு ஒரு டிபென்ச்சர் வாங்கிட்டு 100 rupeeக்கே கொடுக்குறேன். ஸோ பார்னா என்ன? சேம் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூக்கே கொடுக்குறது. நம்ம ஃபேஸ் வேல்யூக்கு மீறி ஜாஸ்தியாக கொடுத்தா தான் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? லாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பார்க்கே தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், அண்ட் திஸ் என்ட்ரி இஸ் காமன் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் இஷ்யூ. லம்சமாக இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும்ல. ஷேர் கேபிட்டல்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். லம்சம், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரித்து வாங்காமல் ஒட்டுக்கா வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஒட்டுக்கா லம்சமாக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறோம். அப்படி தான் லம்சம். அப்படி வந்துச்சுன்னா திஸ் வுட் பி தி கேஷ் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட். அண்ட் அது டிஸ்கவுண்ட் இருக்காங்காட்டி மேலே டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்னு போட்டு நம்ம கீழே 10% டிபென்ச்சர் காமிச்சிட்டோம். ஓகே, செகண்ட் கொஸ்டினில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். A Limited issued 10% debentures of ₹100 each for the total nominal value of ₹80 lakhs at a premium of 5% to be redeemed at par. அப்போ இஷ்யூ பண்ணுறது ப்ரீமியமில், ரிடீம் பண்ணுறது பாரில். இங்கே நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கொடுக்கலையே மேம், என்ன பண்ணுறது அப்படின்னா, பட் தே ஹவ் கிவன் த நாமினல் வேல்யூ. அப்போது நம்பர் ஆஃப் டிபென்ச்சர் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, 80 lakhs பை அதோட நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ. அப்போது 80,000 டிபென்ச்சர்ஸ். ஓகே, எப்பவுமே நிறைய கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக வேல்யூ எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ஆர் ஷேர்ஸ் கொடுக்காம வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிவைடட் பை நாமினல் வேல்யூ பண்ணோம்னா வில் கெட் டு நோ தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். ஓகே, இதுக்கு என்ட்ரி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி would be the common one. Bank account data to debenture application and allotment account. எவ்வளோ இங்கே 80,000 டிபென்ச்சர்ஸை எவ்வளோ ருபீஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம்? 5 ரூபி ப்ரீமியம். இப்போ 100 rupeesல 5 ரூபி அப்படின்னா 5% அப்படின்னா 5 rupees ஆப்வியஸ்லி. ஸோ அதில் 105 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறோம். ஸோ வில் கெட் 84 lakhs. நெக்ஸ்ட் வந்துட்டு டியூ என்ட்ரி. டியூ என்ட்ரி என்னது? டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அண்ட் allotment account data to 10% டிபென்ச்சர். இது வந்துட்டு காமன் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கேஸில் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணோம், அதனால் டெபிட், டிடி, டிஸ்கவுண்ட் டெபிட் சைட், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்னு எழுதிட்டோம். இப்போ ஆப்வியஸ்லி ப்ரீமியம் வந்துட்டு கிரெடிட் சைடில் தான் வரணும். 2
securities premium account. நமக்கு amount எவ்வளோ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணினோம் இல்லையா, 84 lakhs. டிபெஞ்சருக்கு 80,000 டிபெஞ்சர், அதோட ஒரிஜினல் வேல்யூ which is 80 lakhs. and premium எவ்வளோ 5 rupees இல்லை, so 80,000 into 5, 4 lakh. இதுதான் வந்துட்டு செகண்ட் கேஸ். இப்போ இஷ்யூ முடிச்சிட்டோம், ரிடம்ஷனை செக் பண்ணுறோம். ரிடம்ஷன் பார்த்தா பாரில் ரிடீம் பண்ணியிருக்கோம். பாரில் ரிடீம் பண்ணால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஏன்னா நமக்கு இதில் வந்து லாஸ் எதுவுமே இல்லை. ஸோ எப்போ போல் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், அடுத்தது டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் டு 10% டிபெஞ்சர் ப்ரீமியமாக இருக்கங்காட்டி கீழே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு கிரெடிட் சைடில் எழுதிட்டோம். அப்புறம் ரிடம்ஷனை செக் பண்ணுறேன், ரிடம்ஷன் பார்த்தா பார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாரில் இருக்கிறப்ப எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், இருக்கிற என்ட்ரி அப்படியே விட்டுறலாம். ஓகே, ப்ரீமியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். தேர்ட் கேஸ் பாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னு, A Limited issued 12% debentures of ₹100 at par and repayable at premium. repayable at par after 3 years. அப்போ சேம் நம்பர் ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அதாவது let us consider ஒரு 80,000 டிபென்ச்சர்ஸ் நம்ம கேஸ் 2ல் பார்த்தோம் இல்லையா, the same thing 80,000 டிபென்ச்சர்ஸுவே வந்துட்டு எதில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, பாரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரீபேயபிளும் வந்துட்டு எதில் பண்ணியிருக்காங்க, பாரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு டிபென்ச்சர், நான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேஞ்ச் ஆகாது லம்சமாக இருந்துச்சுன்னா. அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம வந்துட்டு 80,000 டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கிற செகண்ட் கேஸில் இருக்கிறது. ஓகே, ஸோ 80,000 டிபென்ச்சர்ஸ் இன்டூ பார்னா எவ்வளோ 100, அதாவது சேம் வேல்யூ. ஸோ 80 lakhs. அதுக்கான டியூ என்ட்ரி டிபெஞ்சர் அப்ளிகேஷன் and allotment account data to 12% debenture and எவ்வளோ அமௌண்ட்டு 80 lakhs. ஏன்னா பாரில் தானே நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேஸில் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணோம், அதனால டெபிட்டில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்னு போட்டோம். செகண்ட் கேஸில் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருந்தோம், அதனால கிரெடிட்டில் டூ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் போட்டோம். இங்கே பார்லேயே தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஸோ எதுவுமே இல்லை, சேம் வேல்யூ. அப்புறம் ரிடம்ஷனை நம்ம செக் பண்ணுறோம், ரிடம்ஷனும் பார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, இஷ்யூவோட என்ட்ரியை மட்டும் போட்டுட்டு விட்டால் போதும். பேங்க் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட், டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் டு டிபெஞ்சர். ஓகே, ஏன்னா இது பார். ப்ரீமியமாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிரெடிட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், டிஸ்கவுண்ட் இருந்துச்சுன்னா டெபிட்டில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர். இந்த பாருங்கிறங்கிட்ட அப்படியே விட்டாச்சு. ரிடம்ஷனை செக் பண்ணி பார்த்தோம், ரிடம்ஷன்லேயும் வந்துட்டு பார் தான் இருக்குது, ஸோ நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போது fourth question. A Limited issued 50 lakhs 9% debentures of ₹100 at par. இப்போ 50 lakhs அப்படிங்கிறது இங்கே அமௌண்ட். ஓகே, ₹50 lakhs 9% debentures of ₹100 at par, but repayable at the end of the 10 years at 105. அப்போ ரிடம்ஷன் வந்துட்டு ப்ரீமியம், இஷ்யூ பண்ணினது பாரு, ரிடம்ஷன் ப்ரீமியம். அண்ட் இங்கேயும் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். 50 lakh rupeesனு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ டிபெஞ்சரோட வேல்யூ 100. ஸோ டோட்டலி 50,000 டிபெஞ்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேம் என்ட்ரி தான், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோடாக்கன்னா 50,000 டிபெஞ்சர்ஸ் இன்டூ நம்ம பாரில் தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ரிடம்ஷன் தான் வந்துட்டு ப்ரீமியம். 50 lakh rupees 9% டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 at par. பார்னா சேம் வேல்யூ, சேம் ஃபேஸ் வேல்யூ, எக்ஸஸாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் அதே வேல்யூக்கு தான் கொடுக்குறோம். அண்ட் due entry debenture application and allotment account data
மேலே ஒரு 2 லைன் விட்டுக்கோங்க. 2 எவ்வளோ பர்சன்டேஜ்? 9% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த அமௌண்ட். ஏன்னா இது பார் தானே, அதனால் மேலே டிஸ்கவுண்ட்டும் கீழே ப்ரீமியம் வராது. சேம் வேல்யூ எவ்வளோ? 50 lakh. இங்கே 50 lakhs, கீழும் 50 lakhs. இப்போ இஷ்யூ முடிச்சுட்டேன். அதாவது பேங்க் டு டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் போட்டுட்டேன். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் டு டிபெஞ்சர் பாருங்கிறங்காட்டி இது மட்டும் தான் போட்டுட்டேன். அதுக்கு அடுத்தது ரிடம்ஷனை செக் பண்ணுறோம். ரிடம்ஷன் செக் பண்ணும்போது இங்கே என்ன தெரிய வருது? 105 rupeesக்கு ரிடீம் பண்ணியிருக்கோம். அப்போ 5 rupee ப்ரீமியம் வச்சு ரிடீம் பண்ணுறோம். ரிடம்ஷன் கன்ஃபியூஸே இருக்க வேணாம். நம்ம முன்னாடியே பார்த்துறோம். ஃபஸ்ட்டு 3 கேஸும் பார்ல ரிடீம் பண்ணியிருக்கோம். பார்ல ரிடீம் பண்ணால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணால் அப்படியே விட்டுறலாம். ப்ரீமியமில் ரிடீம் பண்ணால் 2 விஷயம். டெபிட்டில் ஒரு ஐட்டம், கிரெடிட்டில் ஒரு ஐட்டம் வரும். டெபிட்டில் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார், கிரெடிட்டில் 2 ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கௌண்ட். இதுக்கு என்ன அமௌண்ட் எழுதணும் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ் இன்டூ எவ்வளோ ருபீஸ்க்கு ரிடீம் பண்ணுறோம்? 5 rupee. ரிடீம் பண்ணும்போது இருக்கிற ப்ரீமியம் ஓகே 5 rupee. ஸோ 2,50,000 வேல்யூ அதே அமௌண்ட் தான். இப்போ இந்த 2 ஐட்டம்ஸ் இஷ்யூவோட என்ட்ரி எப்பவும் போல் இஷ்யூவோட என்ட்ரியை எழுதி அது பாரா ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட் என்னன்னாலும் அந்த ஃபுல் என்ட்ரியை எழுதி அமௌண்ட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரிடம்ஷனை செக் பண்ணலாம். பாரா இருந்துச்சுன்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணால் விட்டுலாம். ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா 2 விஷயம். மேலே டெபிட்டில் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் வரும், கிரெடிட்டில் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அதோட அமௌண்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்டூ எவ்வளோ ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணியிருக்கோமோ அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th question. A Limited issued rupees 40 lakhs 12% debentures of 100 each at discount of 5%. இப்போ இஷ்யூ பண்ணும்போதே டிஸ்கவுண்ட்டில் 5% பண்ணியிருக்கோம். ரீபேயபிள் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10% at the end of the 5th year. அப்போது ரிடீம் அதாவது இஷ்யூ பண்ணும்போது வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ரிடீம் பண்ணும்போது ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணியிருக்கோம். ரிடம்ஷனே ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் வச்சுக்க வேணாம். எடுத்தோடனே இஷ்யூக்கு முதல்ல என்ட்ரி போட்டுருங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, ஏன்னா வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 40 lakhs கொடுத்துருக்காங்க டிவைடட் பை நாமினல் வேல்யூ. இப்போ 40,000 debentures. Clear? First entry would be the same. Bank account debtor to debenture application and allotment account. எவ்வளோ ருபீஸு? 40,000 இன்ட்டு இப்போ நம்ம இஷ்யூ பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். ஓகே, ரிடம்ஷனை பற்றி யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ முடிச்சிடலாம். இஷ்யூ எதில் பண்ணியிருக்கோம் நம்ம? டிஸ்கவுண்ட் 5% டிஸ்கவுண்ட்டில். அப்போ 100 rupeesல 5% டிஸ்கவுண்ட்னா 5 rupee. அப்போ 5 rupee போக 95 rupeesக்கு வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 40,000 into 95 it is 38 lakhs. Okay, next debenture application and allotment account debtor premium. redemptionல premium வந்தாலே மேலே ஒரு 2 லைன் விட்டுருங்க டெபிட்க்கு. ஓகே, 2 எவ்வளோ பர்சன்டேஜ்? 12% டிபெஞ்சர் அக்கௌண்ட். அண்ட் நம்ம இஷ்யூ பண்ணும்போது எதில் இஷ்யூ பண்ணியிருக்கோம்? டிஸ்கவுண்ட்டில். அப்போ டிடி டிஸ்கவுண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார். அமௌண்ட்ஸ் எப்படி எழுதுவோம்? டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டில் 38 lakhs அண்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸு? 40,000. ஸோ 40,000 டிபெஞ்சர் இன்ட்டு 5 rupee டிஸ்கவுண்ட். இல்லை கொஸ்டினே மென்ஷன் பண்ணிட்டாங்களா 5%. அப்போ 2 lakh. அடுத்தது இங்கே 40,000 இன்ட்டு டிபெஞ்சரோட ஒரிஜினல் வேல்யூ 40 lakhs. இஷ்யூவோட என்ட்ரி முடிஞ்சு. பேங்க் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்
அப்ளிகேஷன் டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணங்காட்டி டெபிட்டில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் கீழே டு ப்ரீமியம் சாரி 12% டிபெஞ்சர்னு போட்டாச்சு. இப்போ நம்ம ரிடம்ஷனை செக் பண்ணுறோம். ரிடம்ஷனை செக் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க, ரீபேபிள் அட் ப்ரீமியம் ஆஃப் 10%. இப்போ நான் சொல்லிட்டேன் ரிடம்ஷனில் ப்ரீமியம் வச்சுன்னா ரெண்டு விஷயம். மேலே லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கௌண்ட் டெட்டார், கீழே கிரெடிட் சைடில் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கௌண்ட். அமௌண்ட் எப்படி எழுதுவோம், நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் டிபெஞ்சர் வந்துட்டு 40,000 இன்டூ எவ்வளோ ருபிக்கு ரிடீம் பண்ணுறோம் 10%, அப்போ 10 ரூபி 4 lakh வேல்யூ சேம் அமௌண்ட். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதினா ஏன் ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதிடுங்க, மேலே 2 லைன் விட்டுட்டு அப்புறமா இஷ்யூ ஃபஸ்ட்டு முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன்னா, ஒட்டுக்கா எழுதும் போது அதாவது இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் எழுதுனா டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ண டிஸ்கவுண்ட்டு ரிடீம் பண்ண ப்ரீமியம் அது எழுதும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சம் எரர் ஃப்ரீயாக போடுறதுக்கோசம் தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஷ்யூவோடது எழுதிட்டு ரிடம்ஷனை செக் பண்ணுறோம். ப்ரீமியம்னு சொல்லிட்டாங்க, அதனால் டெபிட்டில் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர், கிரெடிட்டில் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்டூ எவ்வளோ ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட். நெக்ஸ்ட் கேஸ் 6th கேஸ் என்ன சொல்கிறாங்க பாரு. ஏ லிமிடெட் இஷ்யூட் 70,000 12% டிபெஞ்சர்ஸ். இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கிடையாது. அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இங்கே 70,000 டிபெஞ்சர்ஸ்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ ஏ லிமிடெட் இஷ்யூட் 70,000 12% debentures of 100 each at premium of 5%, repayable at rupees 110. அப்போ இங்கே இஷ்யூவும் ப்ரீமியம் ரிடம்ஷனும் ப்ரீமியம். ஞாபகம் வச்சுக்கோ, ரிடம்ஷன் ப்ரீமியம்னா மேலே 2 லைன் மட்டும் விடுங்க, வேறு எந்த ஒரு என்ட்ரி பற்றி யோசிக்காதீங்க. கடைசியாக இஷ்யூவோட என்ட்ரியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரிடம்ஷனோட என்ட்ரியை பார்க்கலாம். ஓகே, ஸோ 6th one, first entry which is the same entry, bank account data to debenture application and allotment account. எவ்வளோ ருபீஸ் டிபெஞ்சர்ஸோட டோட்டல் எவ்வளோ, அதாவது நம்பர்ஸ் வந்துட்டு 70,000 இன்டூ எவ்வளோ ருபீஸ் ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க 5 ரூபி. 100 ருபீஸில் 5% ஆப்வியஸ்லி 5 ரூபியில். ஸோ 70 இன்டூ 105, அதாவது 70,000 டிபெஞ்சர் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 5% ப்ரீமியம் மல்டிப்ளை பண்ணால் 75 lakh, I'm sorry 73 lakh 50,000 5% ப்ரீமியமோட. ஓகே, இப்போ செகண்ட் என்ட்ரி என்னது, டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டர். இங்கே வந்துட்டு ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ கீழே கிரெடிட் சைடில் தான் செக்யூரிட்டி ப்ரீமியம் வரும். இந்த கொஷனில் பாரு 5th பாயிண்ட்டில், ஐ மீன் 5th கேஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இஷ்யூ பண்ணது டிஸ்கவுண்ட்டில். அதனால் நம்ம டெபிட்டில் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதணும் இஷ்யூ அப்போவே. ஆனால் இங்கே இஷ்யூ வந்துட்டு ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்காட்டி கிரெடிட்டில் தான் எழுத போகிறோம். ஸோ 2 லைன் விட்டுட்டு 2 எவ்வளோ பர்சன்டேஜ் டிபெஞ்சர் சொல்லியிருக்காங்க கொஸ்டின் 12% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூர். நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இஷ்யூவை எழுதி முடிச்சிருங்க, அப்புறமா ப்ரீமியம் ஐ மீன் ரிடம்ஷனை செக் பண்ணிக்கலாம். டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட்டில் எவ்வளோ வந்துச்சு நமக்கு 73 lakh 50,000. ஆனால் ரிடம்ஷன் ஐ மீன் டிபெஞ்சரில் எவ்வளோ தான் எழுதுவோம் 70 lakhs, I'm sorry 70,000 இன்டூ ஒரிஜினல் வேல்யூ 100, 70 lakhs. ப்ரீமியம் 70,000 into 5 which is 3,50,000. அப்போ ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதி முடிச்சிட்டோமா, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணினோம். அதனால டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் 2 டிபெஞ்சர்ஸ் 2 செக்யூரிட்டி ப்ரீமியம் எழுதியாச்சு. இப்போ ரிடம்ஷனை செக் பண்ணுங்கள். ரிடம்ஷன் என்ன சொல்கிறான், ஈச் அட் ஐ மீன் ரீபேயபிள் அட் rupees 110. அப்போ 10 ரூபி ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறான். ப்ரீமியம்னா என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிள். மேலே யூ வில் ஹேவ், எப்போவுமே கவனிங்கரா பாராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை.
இதே ப்ரீமியமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் மேலே லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் அக்கவுண்ட் டெட்டர் கிரெடிட்டில் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அக்கவுண்ட். என்னது 70,000 இன்ட்டு எவ்வளோ ப்ரீமியம்க்கு ரிடீம் பண்ணுறோம் 10, அதாவது 110ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100 வந்து ஃபேஸ் வேல்யூ, மீதி 10. ஸோ 7 lakh வந்துட்டு நம்ம எக்ஸஸாக கொடுக்குறோம் ரிடீம் பண்ணும்போது. அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன், இஷ்யூ என்ட்ரி முதல்ல எழுதி முடிச்சிருங்க. அது கேஷ் என்ட்ரி போட்டு டியூ என்ட்ரி போட்டு அமௌண்ட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிடம்ஷன் செக் பண்ணுங்கள். ரிடம்ஷன் பாராக இருந்துச்சுன்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணால் அப்படியே விட்டுலாம். ரிடம்ஷன் ப்ரீமியமாக இருந்துச்சுன்னா டெபிட்டில் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர், கிரெடிட்டில் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வித் டேர்ம்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் பார்த்தோம்ல. ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ், 6 டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்கலாம். கைண்ட்லி டூ ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். See you all in the next video.